அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நான் மட்டும் இல்ல, நண்பர்கள் எல்லாருமே குதூகலமா இருப்பீங்க அப்படின்னு தெரியும். காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த உலக நாயகன்லேருந்து ப்ரொமோட் ஆயிட்டு விண்வெளி நாயகன் ஆகிறார்ல நமது கமல்ஹாசன். ஆமாம், அவர் ராஜ்யசபா எம்பியாக பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றார். இதில் பராமரிச்சவங்க சில பேர் அப்பா இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டுக்கு இருந்த தலைவலியை டெல்லி பக்கம் அமுச்சு வச்சுட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனால் இதில் நிறைய பெருமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெருமை, ஆனால் இது பெருமையா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. அதாவது செய்திகள் என்ன போட்டிருக்காங்கன்னா, கமல்ஹாசன் தமிழில் பதவியேற்றார் அப்படின்னு. என்னங்க, தமிழில் பதவியேற்கிறது இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயமா? தமிழகத்திலிருந்து எம்பிக்களாக போகின்றவர்கள் பெரும்பாலானோர் தமிழில் தான் பதவி ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தமிழில் இங்கே தான் ஒரு சின்ன கேள்வி வருது. கமல்ஹாசன் அவர்களை தமிழர்னு ஏற்றுக்கிறீங்களா? இல்லை திடீர்னு யாரும் குறுக்கால அவர் ஆரிய பார்ப்பன வந்தேரி அவங்கெல்லாம் தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ கமல்ஹாசன் தமிழர் அப்படின்னு ஏற்றுக்கினாங்க அப்படின்னா அப்போது இங்கே பிராமணர்கள் தமிழர் இல்லை அப்படின்னு யாரும் பேசக்கூடாது. சரி, ரைட்டு. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், இல்லை இந்தி, கன்னடம், மலையாளம், துளு, உருது இந்த மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவங்க தமிழில் பதவி ஏற்றினாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர் தமிழில் பதவி ஏற்றுக்கொண்டார், இல்லை மாப்பி ஊபியை சேர்ந்தவர் தமிழில் பதவி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு தமிழில் பதவி ஏற்றுக்கிறதையே ஒரு பெரிய ஆச்சரியமாக கொண்டாடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் இதில் என்ன பெருமை அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏதோ விழுமிய முறைகள்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாருங்க. அது அந்த தமிழ் படுத்தப்பட்ட அந்த டிரான்ஸ்லேட்டட் வேர்ஷனில் அந்த விழுமியம்னு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. சரி, ரைட்டு, விடுங்க. இவ்வளோ நாளாக சசி தரூர் இங்கிலீஷில் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம அண்ணன் தமிழில் டார்ச்சர் பண்ண போகிறாரு. அடுத்தது ஏதோ கையில் நிறைய ஃபைல்ஸு அப்புறம் பேப்பர்ஸு அதோட அவர் நுழையிறாரு. அதுக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய ஆதரவாளர் சம்திங் அது மாதிரி தான் சொல்லணும். அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. அதாவது பாரதி ராஜா அவர்கள் சொன்னாராம், ஐயோ இவனை யார், கமல்ஹாசன், அவர் சொல்லலாம் இவனை தப்பி தவறி அரசியல் பக்கம் அனுப்பிச்சிடாதீங்கப்பா, அப்புறம் நிறைய படிச்சுட்டு கேள்வி கேட்பான் அப்படின்னு. பார்த்தீங்களா அப்படின்னு அவர் அந்த பேப்பர் கட்டோட போகிறத காமிக்கிறாங்க. இனிமேல் நானும் இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது நிறைய பேப்பர் அது பிரிண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண பேப்பர் எங்கேயாவது ஆஃபீஸில் போனால் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக நாம தேவையில்லாமல் பிரிண்ட் பண்ணுறது? இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், கையில் ஒரு 2-3 புக்கு தட்டிமனா அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளையும் அறிவு ஜீவன் ஏற்றுப்பாங்க போலகுது. நீங்கள் எத்தனை பேப்பர் எடுத்துகிட்டு போகிறீங்க, எத்தனை புத்தகம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது விஷயம் கிடையாதுங்க. என்ன விவாதம் செய்கின்றீர்கள், உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது, உங்களுடைய கவுண்டர் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆர்குமெண்ட் எப்படி இருக்குது, இதுதான் முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிசம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. நேற்றுக்கு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார், அது என்னங்க சென்ட்ரிசம் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, இவர் அந்த மா அப்படின்ற ஒரு கட்சியாது, சரி கட்சி தான், அது சார்பாக போயிருக்காருங்க. இவங்க பாட்டுக்கு இவர் கட்சியில் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னர்லையோ அந்த கார்னர்லையோ சீட்டு ஒதுக்கிட்டாங்கன்னா உடனே பிரச்சனை பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் சென்ட்ரிஸ்ட், அதனால எனக்கு நடு சென்டரில், ஞாபகம் இருக்கு, ஆமாம், நடு சென்டரில் தான் இடம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்பார் போல இருக்கு. இதுவும் சென்ட்ரிசத்துக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா சென்ட்ரிசம்னா என்னன்னா, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இது ஒருத்தர் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். நாங்கள் நடுவில்னு சொல்லிட்டு தபால்னு கீழே விழுந்துருவாங்க. ஆனால் இவர் கீழே விழவில்லை, அப்படியே நெடுஞ்சான் கடையாக விழுந்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா, ஏதோ ரிப் அண்ட் விங்கிள் 20 வருஷம் கழிச்சு மூச்சு ஏந்தா மாதிரி நடுவில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் அண்ணன் குரல் கொடுக்கவே இல்லை. இந்த அஜித்குமார் விஷயமோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ அண்ணன் எங்கே போனார்னே தெரியல. பிக் பாஸில் கூட அவரை கூப்பிடல, என்ன ஆனார்னு தெரியல. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் அவங்க ட்வீட்டை கோட் பண்ணி மறுபடியும் இவர் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லாம் சரிங்க. தமிழில் பதவி ஏற்றுக்கொண்டார். இப்போது இதை இந்தியா முழுக்க சரி, உலக நாயகன், உலகம் முழுக்க சரி, விண்வெளி நாயகன், அதனால் இந்த மில்கி வே கேலக்சி முழுக்க அதை பார்க்க போகிறாங்க இல்லையா. தமிழில் தானே பதவி ஏற்றுக்கினாரு. ஸோ நீங்கள் எந்த மொழியாளராக இருந்தாலும் அண்ணன் பதவி ஏற்றுக்கிறது தமிழில் தான் அப்படின்னு ஆணித்தரமாக அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஆனால் ஒரு ட்வீட் போட்டுக்கிறாரு, இதை பாருங்கள், இதை மட்டும் ஏன் இங்கிலீஷில் போட்டார், அதையும் தமிழில் போட வேண்டியது தானே. என்னங்க இது, இங்கிலீஷில் போட்டால் தான் கௌரவத்தை. இப்போ தான் புரியுது தமிழில் பதவி ஏற்றுக்கிறது ஏன் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு அப்படின்னு. இதில் அவர் நன்றி தெரிவித்திருக்கின்றார். யார் யாருக்கெல்லாம் அப்படின்னா, நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு,
அதுக்கப்புறம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்திருக்கின்றார். இப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இவர் இவரை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் சொன்னார்ல, வெக்கமா இல்லை இந்த மனுஷனுக்கு? அவரு காலில் விழுந்து அவர் போட்ட பதவி, அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அதை போய் ஏத்துக்குன்னு ராஜ்யசபால எம்பியா உக்காந்து நிற்கிறாரு. அப்ப இவரை நம்பி பின்னாடி ஃபயர் விட்டுன்னு போனவங்களுக்கெல்லாம் இவர் என்ன மெசேஜ் சொல்றாரு? ஆனா இதுல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. அதாவது தம்பிகளா, நீங்க பாட்டுக்கு இந்த மானம், மரியாதை, கௌரவம் இப்படிலாம் நினச்சிக்கின்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. யாரை ஒன்றா எவ்வளோ ஒன்றா கழுவி ஊற்றிருந்தாலும் கவலையே படாமல் கபால்னு காலில் ஊந்துடணும். பதவி தான் தம்பி முக்கியம். 6 வருஷம் எம்பியாக இருந்துட்டு வந்தோன்னா, எம்பியாக இருக்கும்போதே ட்ரெயினில் பாஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் கூட கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன பிறகும் பென்ஷன்லாம் வரும், அப்போவும் ரயில்வேல பாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் பார்த்தா வருமா? இந்த காலத்தில் அந்த யங்கர் ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, பேப்பரை போட்டுடுறேன் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. என்னையா வேலைக்கு சேர்ந்து 6 மாதம்தான் ஆகுது, திடீர்னு நீ பாட்டுக்கு பேப்பரை போட்டு வரேன்றிய, அடுத்த வேலை கிடைக்குமா? அது கிடைக்கல, அது வேற விஷயங்க. ஆனால் அங்கெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது. ஏன்டா, என்னடா பிரச்சனை? மான மரியாதை இல்லாமல் அவன் பாட்டுக்கு மேனேஜர் கண்ணா பின்னான்னு திட்டுறான், எனக்கு கௌரவம் தான் முக்கியம் இப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாங்க சில பசங்க. இவங்களெல்லாம் அண்ணன் விண்வெளி நாயகனை பார்த்து கற்றுக்க சொல்லணும். தம்பி, மானம், மரியாதை, கௌரவத்தை இதெல்லாம் பார்த்தா பதவி வராது. பதவி இல்லைன்னா வீட்டில் கூட ஒன்று யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ எம்பி அப்படின்னு ஆயிட்டாரு பாருங்க, அப்படியே ஃபயர் விட்டுன்னு தெரியுறாங்க. அதனால கமல்ஹாசன் அவர்கள் இந்த மானம், மரியாதை அதெல்லாம் தொடச்சி போட்டு பதவி வாங்கினதை யாரும் கழுவி எல்லாம் ஊத்தாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை கற்று ஊத்துக்கிறாரு அவர். இனிமேல் நம்ம தைரியமாக இருக்கலாம். பசங்க இந்த மாதிரி ஆஃபீஸில் அந்த மேனேஜர் இல்லை டீம் லீடர் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான்ப்பா, மரியாதையே இல்லைப்பா, நான் பேப்பரை போட போகிறேன்ப்பா அப்படின்னா உடனே நம்ம விண்வெளி நாயகன் அந்த பதவி ஏற்றுக்கின வீடியோவை போட்டு காமிங்க. அதுக்கப்புறம் அந்த ரிமோட்டை தூக்கி போட்டு உடைச்சது, அதுக்கப்புறம் இழிவுபடுத்த வேண்டுமென்றால் அப்படின்னு சொன்ன வீடியோ, இதெல்லாம் நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் காமிச்ச உடனே, இதை விடவா தம்பி ஒரு அசிங்கம் ஒரு மனுஷனுக்கு நடந்துற போது? அவரே எல்லாத்தையும் தொச்சு போட்டு பதவியில் போய் நிற்கலையா? பதவி தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க. உடனே நம்ம பசங்கள்லாம் அதை கேட்டு பேப்பரை போடுறதை நிறுத்திடுவாங்க. இதுக்காகவாது விண்வெளி நாயனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது இந்த சென்ட்ரிசத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் பீச்சாங்கை பக்கம் போகலாமா? லெஃப்டிசம். ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதன் தலைவர்களை அப்படியே கொந்தளித்து எழ வைத்து விட்டது. அதாவது அந்த பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு அமைதியான போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை. இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் தேசபக்தியோடு இருங்க, எங்கேயோ பாலஸ்தீனத்தில் நடக்குது குரல் குத்துக்கிறீங்க, நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி கவனிங்க. இது ஃபாரின் பாலிசி, மத்திய அரசாங்கத்தோட பர்வியூவில் இருக்க விஷயம். இதெல்லாம் அனுமதி மறுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த தேசபக்தியோடு இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் கோர்ட்டில். இதை இவங்களால தாங்கிக்க முடியல. சரி, ரைட்டு, டோலர்கள் கிட்ட போயிட்டு நீங்கள் பேட்ரியாட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணன் டேனியல் ராஜா அவர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ட்வீட் போட்டுக்கிறாரு. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் எதிர்ப்பு தெரிவித்து ட்வீட் போட்டுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் அமைதியான முறையில் பாலஸ்தீன மக்களுக்காக போராட போகின்றோம் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், திருப்பி பாலஸ்தீன மக்கள் அப்படின்னு சொல்றீங்களே, அதை பேட்ரியாட்டிசத்தோடு இருங்கன்னு சொன்னதில் என்ன தப்பு? நீங்க பாலஸ்தீனர்களுக்காக குரல் கொடுக்கின்றீர்கள். ஆனா பாலஸ்தீன மக்கள் அந்த நாடு அப்படின்னு சொல்லி இருக்கிறோம்ல, அந்த நாட்டின் ஆட்சித் தலைவர்கள் என்னைக்காக இந்தியாவுக்காகவோ இல்லை இந்திய மக்களுக்காகவோ குரல் கொடுத்துக்கிறாங்களா? ஆன் த அதர் ஹேண்ட், இந்தியாவுக்கு எதிராக பாலஸ்தீனம் பல ஃபோரம்ல குரல் கொடுத்துருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் எதுக்குங்க நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும்? நீ எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு எதிராக காரியம் பண்ணுவேன், ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் உங்களுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்னா அப்போ அவங்கள பார்த்து பேட்ரியாட்டிசத்தோடு இருங்கன்னு சொல்றதுல இன்னா தப்பு? இதான் நான் கேட்குறேன். ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, சரி, அது கூட வேண்டாம். ஹெல்ப் பண்ணாட்டாலும் பாவம் அவங்களே கஷ்டப்பட்டுக்கிறாங்க, அவங்க இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு எதிராக எதுவும் காரியம் பண்ணாமல் இருந்தாங்க, ஓட்டு போடாமல் இருந்தாங்க அப்படின்னா கூட குரல் கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. நமக்கு எதிராக எல்லா இடத்துலையும் குரல் கொடுத்துக்கிறாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது, நமக்கு எதிராக ஓட்டு போட்டுக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்த தேச விரோத செயல்னு எடுத்துக்காமல் வேறு எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்?
இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துன்னுக்கிறாங்க பாருங்க. இந்த சமீபத்தில் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த விவசாய சட்டங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு உங்கள் ஆதரவா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய விவசாயிகளுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு எதிராக இருக்கார், அவர் அரசியலை விட்டு ஒதுக்குங்க அப்படின்றது கம்யூனிஸ்டுகளுடைய கோஷம். சரி, இப்போ நான் கேட்குறேன், சமீபத்தில் இஸ்ரேல் நாட்டு தொழில்நுட்ப உதவியுடன் நம்ம அந்த கட்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பயிரிடுகின்ற விவசாயிகள், இது வந்து கிருஷ்ணகிரி, ஹோசூர் இந்த பகுதியில் வந்து நிறைய இருக்குங்க. இது நம்ம வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்க விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கின்றது, வருமானம் வருகின்றது. இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலில் வந்து அது பாலைவன பகுதி, தண்ணி அவ்வளோ கிடையாது இல்லையா, அதனால் இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு எப்படி பயிர்களை அருமையாக வளர்ப்பது அப்படின்ற டெக்னிக்கு, இது அந்த கட்ஃப்ளவர் விஷயத்தில் இதுக்கு ஒரு பயிலரங்கம் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இந்த டோலர்களுடைய எதிர்ப்பு, அதனால் தமிழக அரசாங்கம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு அதில் குறைந்த தண்ணியை வச்சு இந்த மாதிரி கட்ஃப்ளவர் இதெல்லாம் வந்து வளர்க்கிறது எப்படி அப்படின்னு நம்ம விவசாயிகளுக்கு தானே கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம விவசாயிகள் தானே இதனால் பிரயோஜனம் அடைய போகிறாங்க, அவங்களுக்கு தானே வருமானம் வரப்போகுது. ஆனால் ஏன் இதை டோலர்கள்லாம் போய் எதிர்த்தாங்க அப்படின்னா, காசாவில் இந்த மாதிரி பண்ணினுக்கிறாங்க இஸ்ரேல். அப்போ காசா மக்களுக்காக பொங்கி எழுகின்ற டோலர்கள் நம்மூர் விவசாயிகள் இந்த ட்ரைனிங் நடக்கலைன்னா அவங்களுக்கு தானே நஷ்டம்ன்றதை யோசிச்சு பார்த்தாங்களா? இப்போ சொல்லுங்க, தமிழக விவசாயிகள் நலனுக்கு எதிராக நடப்பது எடப்பாடியா இல்லை கம்யூனிஸ்டுகளா? நம்மூர் விவசாயி வந்து ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கே இப்படி வைத்தெரியுது, அதையும் தடுத்து நிறுத்துறாங்க இவங்க. சரி, இஸ்ரேல் வந்து காசாவில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது, அங்கே இருக்க குழந்தைகள்லாம் பாவம் பட்டினியால் வாடுகின்றனர் அப்படின்னு இவ்வளோ பேசுகிறாங்களே டோலர். இஸ்ரேல் தனியாக இதெல்லாம் செஞ்சு நிற்குது, அமெரிக்கா ஆதரவோடு தானே இதெல்லாம் பண்ணி நிற்குது. ஏன் அமெரிக்காவை எதிர்த்து கொஞ்ச நாளாக நம்ம டோலர் கோஷமே போட மாட்டேங்கிறாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து ஆனாவுனா என்ன பண்ணுவார், அமெரிக்க ஏகாதிபத்தியமே இப்படித்தான் ஃபேஸ்புக்கில் வந்து அவர் நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருப்பாருங்க. சமீப காலமாக இதெல்லாம் ஒன்றுமே காணும். அட்லீஸ்ட் இந்த பேட்ரியாட்டிசம், இந்த மார்க்சிஸ்ட் ட்வீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றியாவது ஏதாவது பேசுவாருன்னு நினச்சேன், ஒன்றுமே காணோம். நண்பரை கேட்டேன், அது ஒன்றும் இல்லை சகோ, அது நாளைக்கே ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அது என்ன அமெரிக்கா போனோம் அப்படின்னா அவங்க இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் அந்த அக்கௌண்ட்டெல்லாம் கேட்குறாங்களா, அதுக்கப்புறம் நாம் பாட்டுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லிவிட்டு விசா கொடுக்க மாட்டேன்ட்டா என்ன பண்ணுறது அப்படின்னாரு. ஏங்க நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, நம்ம ஊர்லேயே வந்து இது வேறு, தமிழ்நாடு தான் அந்த மெடிக்கல் டூரிசத்துக்கு தலைநகரம் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. இல்லை இருந்தாலும் அது அமெரிக்கன் ட்ரீட்மெண்ட் மாதிரி வருமா அப்படின்னாரு. ஏங்க ஏகாதிபத்திய நாட்டிலையா போயிட்டு நீங்கள் வைத்தியம் பார்த்துக்க போகிறீங்க? ஏன் கியூபாவில் போகலாம். ஏன்னா நண்பர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, கியூபா மருத்துவத்தில் இவ்வளோ பெரிய நிலைமையில் இருக்குது தெரியுமா அப்படின்வார். அது என்ன நிலைமைன்னு போய் பார்த்தா தான் தெரியும். அமெரிக்காவுக்கே நர்ஸுகள் இவங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த கொரோனா வந்த காலத்தில் டபால்னு கிளப்பி விட்டாரு, கியூபாவில் வந்து கொரோனாவுக்கு மருந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாரு. இன்னி வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ கியூபாவுக்கு போகலாம், அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அதுக்கு நண்பர் ரொம்ப சீரியஸாக பதில் சொல்லார், இல்லை கியூபா மட்டும் இல்லை, சீனா, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் கூட போகலாம். எனக்கு ஒன்றே சிரிப்பு வந்துச்சு, இது பாருங்க, நானே உங்களை நக்கல் பண்ணின்னுக்கிறேன், அது கூட தெரியாமல் நீங்கள் சீரியஸாக பதில் சொல்லினுக்கிறீங்க. சீனா கம்யூனிஸ்ட் நாடா? யார் சொன்னது? பேரில் தான் கம்யூனிசம் இருக்குது, அங்கே கம்யூனிசத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த மைசூர் பாக்கில் மைசூரை தேடுற மாதிரி, ஆமை வடையில் ஆமையை தேடுற மாதிரி சீனாவில் கம்யூனிஸ்டத்தை தேடுறது. அடுத்தது என்ன சொன்னீங்க, ரஷ்யாவா? அங்கே போயிட்டு கம்யூனிஸ்ட்னு சொல்லி பாருங்க, கப்புனு தூக்கி உள்ளார போட்டுருவாங்க அவங்கள. என்ன நினச்சிட்டு பேசுறீங்க? சரி கியூபாவுக்கு தான் போங்களேன் அப்படின்னு. அது கியூபா அங்கே ஏற்கனவே நிறைய கூட்டம் இருக்கும், மருத்துவத்தில் உச்சத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ ஏகாதிபத்திய அமெரிக்காவே அப்படின்னு சொல்லிவிட்டு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாமல் அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போவீங்க அப்படி தானே? இதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டேன். நண்பர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இதுதான் சகோ உண்மையான கம்யூனிசம் அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ ரைட், ஆல் ஆர் ஈக்குவல் பட் சம் ஆர் மோர் ஈக்குவல். நமக்குன்னு வந்தாச்சுன்னா அப்போ அதெல்லாம் நம்ம அப்படி ஒதுக்கி வச்சிடணும். நம்ம உசுறு, நம்ம உடம்பு அப்படின்னு வரும்போது ஏகாதிபத்திய நாடுகளில் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். நான் யாரையும் பொதுவில் சொல்லலைங்க, நம்ம நண்பரை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். அப்பெல்லாம் வந்து அந்த முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் அதை பற்றிலாம் ஒன்றும் பேசக்கூடாது. நம்ம உசுறு தான் முக்கியம். உசுறு இருந்தால் தானே கொள்கையை பற்றி பேச முடியும். அதுக்காகவாவது நம்ம கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது இந்த லாஜிக்கு. ரைட், அந்த கோர்ட்டில் சொன்ன மாதிரி
நம்ம டோலர்கள் இந்த பாலஸ்தீனம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு நம்ம தமிழக விவசாயிகள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, புதுசாக டெக்னிக் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, தண்ணி கம்மியாக இருந்தாலும் நல்லா வளர்க்குறது எப்படி, அந்த கட் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி காசு பார்க்கறது எப்படி அப்படின்னு விவசாயிகளோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்காமல் இருந்தாலே போதும். இதுவே பெரிய பேட்ரியாட்டிசம் அப்படின்னு நினைக்கிறேன். யார்கிட்ட எதை பேசுறது அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான். அடுத்ததாக வைகோ அவர்கள் அவர் பதவியிலிருந்து இறங்குறார், கமல்ஹாசன் அவர்கள் ஏறுகிறார். ரொம்ப சிம்பாலிக்காக இருந்தது எனக்கு. ஏன்னா வைகோ அவர்கள் சொல்லியிருந்தார், நான் இதுவரையில் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டதில்லை அப்படின்னாரு. வெரி குட். கமல்ஹாசன் கூட அதைத்தான் சொல்லி நிற்கிறார். பொருத்தமான ஆளாக தான் கொடுத்துக்கிறாங்க திமுகவில். ஏன்னா எந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து திமுகவிலிருந்து வெளில வந்த பிறகு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்தாரோ, எந்த ஒரு வைகோ அவர்கள் பின்னாடி அவருடைய கொள்கை பின்னாடி ஈர்க்கப்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்கள்லாம் இருந்தாங்களோ அதையெல்லாம் தூக்கி தள்ளிட்டு திமுகவிலேயே கட்சியை கொண்டு போயிட்டு அடகு வைத்தவர், மொத்தமாக லீஸுக்கு கொடுத்தவர் வைகோ அவர்கள். இவர் சொல்றாரு நான் சமரசம் செய்து கொண்டதில்லை அப்படின்னு. அப்ப இதுக்கு பேர் என்ன ரசம்? எலுமிச்சை ரசமா? அதே இடத்துக்கு தான் கமலஹாசன் வந்துகிறார் அப்படின்னு சொல்லணும். சரியான ரீப்ளேஸ்மெண்ட். இது கூட சில பேர் கேட்டாங்க, ஏங்க கமல்ஹாசனுக்கு கொடுத்தாங்க, அவர் இவ்வளோலாம் பேசியிருக்காரு, அதுவும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்காரு, ஒரு அரசியல் தலைவர் மாதிரிலாம் அவர் பேசலை. அப்படி இருக்கச்ச என்னதான் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு போய் கொடுக்கணுமான்னு சில நண்பர்கள் கேட்டாங்க. கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் அரசியல். ஏன்னா அப்போ தானே இன்னும் பின்ன ஒரு 4-5 பேர் இன்னைக்கு கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்கவங்களாம் அப்படியே கபால்னு சரண்டர் ஆவாங்க. அங்கே போயிட்டு திமுகவில் சரண்டர் ஆனால் நமக்கு பதவி கிடைக்கும் அப்படின்றது இவங்கள வச்சு தானே தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த கொள்கை முழக்கம்னு பேசுகிறவங்க, நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறவங்க, அவங்கெல்லாம் அப்படியே டபால்னு கவுக்கணும் அப்படின்னா ஒரே வழி இதுதான். வைகோ அவர்கள் மாதிரி, அதுக்கப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி இவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா எம்பி பதவி அப்படின்றத தூக்கி போட்டுட்டோன்னு சொன்னால் இன்னைக்கு எதிர்க்கிறவர்கள்லாம் நாளைக்கு கபால்னு சரண்டர் ஆயிடுவாங்க. அருமையான ஸ்ட்ராட்டஜி இது திமுகவை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் கொள்கையில் சமரசம் பண்ணிக்க மாட்டேன், நான் நேர்மையானவன், எப்படி இருந்தவன் தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசுகிறவங்கள பார்த்தா நம்ம ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, உடனே கீழே ஒரு டேக்லைன் சேர்த்துடுறாங்க, சிரிங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.